السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد. Forum of Ideal Reading and Education என்ற எமது அமைப்பினால் முதலாக நடத்தப்படுகின்ற அனைவருக்குமான திறந்த ஜூம் சேலமர்வுக்காக வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அஹ்லன் வஸஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும். ஆரம்பமாக நிகழ்வுக்கு நுழைவதற்கு முன்னால் நாம் கிராத் பாராயணம் இடம்பெற இருக்கின்றது. எனவே அனைவரும் தனித்தனியாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கைரல் ஜஸா. ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எடுகேஷன் என்ற எமது ஃபயர் என்ற எமது அமைப்பானது புனித மீலாது நபி தினத்தை முன்னிட்டு பல நிகழ்ச்சி திட்டங்களை ஏற்பாடு பண்ணியிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று எம்முடைய அமைப்பானது நபிகளாரும் வணிகமும் என்ற தலைப்பில் ஒரு மிக முக்கியமான மற்றும் விசேட அனைவருக்குமான திறந்த ஒரு ஜூம் செயலமர்வை நடத்த உத்தேசித்திருக்கின்றது. எனவே இன்று எம்முடன் கலந்து கொள்கிறார் இந்நிகழ்வுக்கான வளவாளராக கலந்து சிறப்பிக்கிருப்பவர் ஹிம்மதகமை ஜஹரியா ஆண்கள் அரபு கல்லூரியின் மதிப்புக்குரிய அதிபர் ஷேக் எம் கலீலுர் ரஹ்மான் ஃபலாஹி மௌலவி அவர்களை இந்த இடத்திற்கு நாம் கண்ணியமாக அழைக்கின்றோம். எனவே நிகழ்வுக்கு நாம் ஆரம்பமாக நுழைவதற்கு முன்னால் அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் எங்களுடைய வளவாளரான ஷேக்கை பற்றி கூற சென்றால் ஷேக் எம் கலீலுர் ரஹ்மான் ஃபலாஹி அவர்கள் ஏராவூர் நகரத்தை சேர்ந்தவர், பிறப்பிடமாக கொண்டவர். அங்குள்ள செல்வாக்கான குடும்பமானவருக்கும் ஷரீஃப் அலி பரம்பரையை சேர்ந்தவரும் ஆவார். இவர் தனது ஆரம்ப கல்வியை ஏராவூர் அலிகார் தேசிய பாடசாலை மற்றும் அரஃபா பாடசாலையில் பெற்றுக்கொண்ட இவர் தன்னுடைய உயர்கல்விக்காக ஷரியா கல்விக்காக காத்தான்குடி ஜாமியத்துல் ஃபலாஹ் என்ற மிக சிறப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்ற கல்லூரியில் சேர்ந்து 1993 ஆண்டு அல் ஆலிம் பட்டம் பெற்று வெளியேறுகின்றார். தொடர்ந்து ஏராவூர் குல்லியத்து தாரில் உலூம் என்ற அரபு கல்லூரியில் பிரதி அதிபராக கடமையாற்றிய பின் அங்கு கடமை புரிந்த தன்னுடைய ஆசானான மதிப்புக்குரிய மர்ஹூம் அல் ஆலிம் இம்மியம் அப்துல்லா ரஹ்மானி ஹஸ்ரத் அவர்களின் சிபாரிசின் பேரில் 1995 ஆண்டு ஹிம்மதகமை ஜஹரியா ஆண்கள் அரபு கல்லூரியில் ஆசிரியராக சேர்கின்றார். பிறர் 1996 ஆண்டு பிரதி அதிபராக பதவி உயரம் பெற்று 1997 ஆண்டு ஹிம்மதகமை ஜஹரியா ஆண்கள் அரபு கல்லூரியில் அதிபராக பதவி பிரமாணம் செய்து கொள்கின்றார். அல்லாஹ்வின் பேருதவியால் அன்று முதல் இன்று வரை சுமாராக 30 வருடங்களாக அக்கல்லூரியில் அதிபராக கடமை புரிந்து தன்னுடைய கருத்தாலும் சிந்தனையாலும் எழுத்தாலும் சமூகத்தில் பாரிய சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஷேக் அவர்கள் இன்று எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு வளவாளராக கலந்து கொள்வது மிகவுமே மதிப்புக்குரிய மற்றும் சிறப்பான ஒரு விடயம் என்று நாங்கள் கருதுகின்றோம். அத்துடன் இவர் அகில இலங்கை அரபு கல்லூரிகளின் ஒன்றியமான இத்திஹாதுல் குல்லியத்துல் அரபியா ஸ்ரீலங்கா என்ற அமைப்பின் 4ஆம் கிளையின் தலைவராகவும் செயற்படுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே நேரத்தை கருத்தில் கொண்டு நேரடியாக நாம் நிகழ்வுக்கு நுழையாம் என்று நினைக்கின்றேன். எனவே இதை தொடர்ந்து இன்றைய வளவாளரான மௌலவி அவர்களுக்கு நான் இத்துடன் என்னுடைய ஒளிவாங்கியை கையளிக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாம ஆரம்பம். நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்துவிட்டான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்கள் நடித்தவர்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. இந்த நிகழ்வை
ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வாசிப்புத்துறை மட்டத்தின் தலைவர்கள், அதே போன்று செயலாளர், நிர்வாக ஏனைய உறுப்பினர்கள் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வின் ஜூம் ஊடாக கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, ஆசிரியர்களே, ஏனைய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலாவுடைய மாபெரிய அருள், நாம் புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் 25வது தினமன்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்துதித்த ஒரு மாதமாக, சிறப்புமிக்க மாதமாக இருக்கின்றது. ரபியுல் அவ்வல் மாதம் வசந்தத்தின் ஆரம்பம் என்ற அர்த்தத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, காலங்கள், அதனை 4 காலங்களாக பிரித்து பார்க்க முடியும். கோடை காலம், மாரிக்காலம், இலையுதிர் காலம், அதே போன்று வசந்த காலம் என்று இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய 4 பருவ காலங்கள் இருக்கின்றன. இந்த காலத்தில் வசந்த காலம் என்பது இலையுதிர் காலத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு காலமாக கருதப்படுகிறது. இலையுதிர் காலம் என்று சொல்லுகிற போது அந்த காலத்தில் மரங்கள் பெரும்பாலும் தன்னுடைய இலைகளை எல்லாம் உதிர்த்து பட்டத்திருத்த நிலைமையில் அது இருப்பதை நாம் காணுகின்றோம். அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதம் அந்த பட்ட மரங்களிலிருந்து இலைகள் துளிர்விட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்டம். அது போன்றுதான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையும் இங்கு நமக்கு அந்த காலத்தோடு ஒரு பெரியோரு தொடர்பை அமைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். மனிதர்களுடைய உடலில் பட்டுத்தரித்த மரங்களை போன்று காட்சியளித்த அந்த காலகட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களினுடைய உள்ளத்தில் நல்ல குணங்களை உருவாக்குவதற்கும் நல்ல தன்மையோடு அவர்களை வளர்த்தெடுப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அவர்களை அனுப்புவதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் இந்த ரபியுல் அவ்வல், வசந்தத்தின் ஆரம்பம் என்ற மாதமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலாவினுடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி. அல்லாஹு தஆலாவே அவர்களை ஒரு முன்மாதிரியாகவே எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுடைய தூதரில், அல்லாஹு தஆலாவுடைய ரசூலில் முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வே எங்களுக்கு அவர்களிடத்தில் முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்ற போது அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் நாங்கள் இடமில்லாமல் அவர்களை பின்பற்றுவது, எந்த விதமான கேள்வி கணக்கும் கேட்காமல் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை முற்றுமாக தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடப்பதில் எந்த விதமான அச்சமும் கொள்ளாமல் எடுப்பது நம் ஒவ்வொருத்தர்கள் மீதுள்ள கட்டாய ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு தலைமைத்துவம் என்ற அடிப்படையில் இருக்கலாம், அல்லது வேறு விதமான அமைப்பில் எந்த துறையாக இருந்தாலும் அதே போன்றுதான் வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட, வணிகத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த துறைகளாக இருந்தாலும் கூட அவைகள் அனைத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கின்றது என்பதில் எந்த விதமான அச்சமும் கிடையாது.
ஆகவேதான் அல்லாஹு தாலா முன்மாதிரி என்று மாத்திரமல்ல, அதனை அல்லாஹ் அழகிய முன்மாதிரி என்றே சொல்லி காட்டுகின்றான். அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹுவே சொல்லி காட்டுவதாக இருந்தால் அதில் நாங்கள் யோசிப்பதற்கும் எந்த விதமான ஆய்வு செய்வதற்கும் எந்த இடத்தையும் நாங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது இதை மிக தெளிவாக விளங்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா இஸ்லாமிய சரியத்தினுடைய சட்ட அமைப்புகளை பார்க்கின்ற போது அதனை மொத்தமாக 4 பகுதிகளாக பிரித்து பார்க்க முடியக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது இபாதாத்தோடு சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்டவை. இரண்டாவது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், ஏனைய விடயங்களோடு சம்பந்தப்பட்டவை. மூன்றாவது முஆஷராத், குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவை. நான்காவது ஜினாயாத், குற்றவியலோடு சம்பந்தப்பட்டவை என்று 4 பகுதிகளாக பிரித்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலா இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் இந்த 4 விதமாக இருந்தாலும் இந்த 4 ஒன்றோடு ஒன்று இணைந்து போவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக மனிதனை படைக்கப்பட்ட நோக்கத்தை, மனிதனை படைத்த நோக்கத்தை அல்லாஹு தாலா சொல்லுகிற போது ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே அன்றி அவர்களை படைக்கவில்லை என்று அல்லாஹு தாலா இங்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். இந்த அடிப்படையில் பார்க்குகின்ற போது இபாதத் என்பது முதலாவது படித்தரமாக இருக்கின்றது. எனவே இந்த இபாதத்துக்கு மிக முக்கியமாக ஒரு நிபந்தனையாக, ஒரு அத்தியாவசியமான, ஒரு முதுகெலும்பை போன்று கருதப்படக்கூடிய ஒன்றுதான், அதாவது வியாபாரத்தோடு கொடுக்கல் வாங்கலோடு அதே போல பொருளாதார முதலீடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்குகின்ற போது அதுக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏன், நாம் ஒரு இபாதத் செய்ய வேண்டுமாக இருந்தால் உடலிலே ஆரோக்கியமும் அதற்குரிய தெம்பும் அதற்கான சக்தியையும் நாங்கள் எங்களுடைய உடலில் உருவாக்கி கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படியாக இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த உடலினுடைய சக்தியையும் அதனுடைய ஆரோக்கியத்தையும் வலுவையும் எப்படி உருவாக்க வேண்டும்? அதை ஹலாலான அமைப்பில், ஹலாலான வடிவில், அல்லாஹு தஆலா சொன்ன விதத்தில், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய விதத்தில் அதை தனக்கு ஹலாலாக்கி கொள்ளுகின்ற போதுதான் அது ஹலாலாக இருக்கும். அதே போன்று அந்த இபாதத்தும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். அதே போன்றுதான் இபாதத்துக்கு மிக முக்கியமான ஒன்று, தன்னுடைய தொழுகையாக இருந்தால் அவுரத்தை மறைத்திருக்க வேண்டும். அவுரத்தை மறைப்பது மிக கட்டாயமான ஒன்று. அதாவது மறைக்க வேண்டிய பகுதியை மறைத்து தொழுகையை நிறைவேற்றுகின்ற போதுதான் நிச்சயமாக அந்த இபாதத் அதாவது நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்குகின்ற போது இந்த இடத்துல அதாவது அவுரத்தை மறைப்பதாக இருந்தால் அதற்குரிய ஆடையை நாங்கள் கொள்வனவு செய்ய வேண்டும். அவ்வாறு கொள்வனவு செய்வதாக இருந்தால் அது எந்த பணத்தை கொண்டு கொள்வனை செய்வது, எந்த விதத்தில் அதை வாங்கிக் கொள்வது, அதனுடைய பணம் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த இடத்திலே நோக்குகின்ற போது அது ஹலாலான அமைப்பில் இருக்க வேண்டும். எனவே நமக்கு ஒரு பொருளை சொந்தமாக்குவதாக இருந்தால் அந்த சொந்தமாக்குவதற்கு அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விதத்தில் அதை நாம் சொந்தமாக்குகின்ற போதுதான் அது நமக்கு ஹலாலாக இருக்கும். அதை அணிந்து கொண்டு அந்த உணவை உண்டு கொண்டு தன்னுடைய இபாதத்தை மேற்கொள்ளுகின்ற போதுதான் அந்த இபாதத் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதே போன்றுதான், ஆகவே இந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. யாரை பார்த்து விழிக்கின்றான்? அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட, நம்பிய, ஈமான் கொண்ட அந்த மக்களை நோக்கி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும்,
நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்லதை நீங்கள் உண்டு கொள்ளுங்கள், நல்லதை உண்டு கொள்ளுங்கள். வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு நன்றியும் செலுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் இவ்வாறு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இங்கு அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட அடியார்களை விழித்து சொல்லுகிற போது, நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் நல்லதை உண்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே தய்யிபாத் என்ற சொல்லுக்கு இந்த இடத்தை நாங்கள் பார்க்குகிற போது, தய்யிபாத் என்பதற்கு 2 வகையான அர்த்தங்களும் இங்கு பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது. ஒன்று, சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த பொருள். நாம் உண்ணுவதாக இருந்தால் அந்த பொருள் சுத்தமாக இருக்க வேண்டும், இது ஒரு நிபந்தனை. இரண்டாவது விடயம், அது ஹலாலானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அனுமதித்த, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய விதத்தில் நாம் சாதித்த அந்த அமைப்பை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பது இந்த தய்யிபாத் என்ற இந்த அர்த்தத்தை அடக்கி இருக்கிறது. ஆகவே இந்த அமைப்பில் பார்க்குகின்ற போது சுத்தமாக இருக்கக்கூடிய ஹலாலான அமைப்பில் இருக்கக்கூடிய உணவை உண்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அந்த அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால். எனவே இதுவும் வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருப்பதை போன்று அல்லாஹு தஆலா இங்கு முடிக்கின்றான். நீங்கள் அந்த அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் ஹலாலான உணவை, சுத்தமான உணவை உண்டு அல்லாஹு தஆலாவுக்கு நீங்கள் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அல்லாஹு தஆலாவிலே இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்தில் இபாதத்துக்கும் முஆமலாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கல், வணிகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட இந்த விடயத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்குகின்றோம். நாம் ஒரு தொழுகையை நிறைவேற்றுகின்றோம். உதாரணமாக நமது வீட்டில் இருந்து ஒரு தொழுகையை நிறைவேற்றுகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வீடு நமக்கு ஹலாலான அமைப்பில் சொந்தமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த ஹலாலான அமைப்பில் சொந்தமாக்கப்படாமல் யாரோ ஒருத்தருடைய வீட்டை அபகரித்து அல்லது யாருக்கோ சொந்தமான ஒரு காணியை அபகரித்து அந்த இடத்திலே வீடை அமைத்து கொண்டு அந்த இடத்திலே இருப்போமாக இருந்தால், நிச்சயமாக அந்த இபாதத், அந்த இடத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய இபாதத்துடைய நிலைமை என்னவென்பதை நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அல்லாஹு தஆலாங்களே, இந்த இடத்தில் இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஆகவே இந்த அடிப்படையில் தான் இந்த வியாபாரத்துக்கும், அதாவது நாங்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த வியாபாரத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முன்மாதிரியை பெற வேண்டியிருக்கின்றது. எனவே அவர்கள்தான் இந்த வியாபாரத்துக்கான முன்னோடியாக, வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். அவருடைய வழியின் பிரகாரம்தான் நாங்கள் இந்த கடமைகளை மேற்கொள்வது நம் ஒவ்வொருத்தர்கள் மீதுள்ள கடமையாக இருக்கின்றது. எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 வயதிலேயே வியாபாரத்துக்காக, அதாவது இந்த வணிகத்துக்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களோடு ஷாம் தேசத்துக்கு செல்லுகின்றார்கள். அவ்வாறு போகின்ற போது அங்கிருந்த புஹைரா என்ற ஃபாதர் அவர்களை கண்டு இவர்களுடைய, அதாவது எதிர்காலத்தில் இவர்கள் ஒரு ரசூலாக, ஒரு நபியாக வரக்கூடிய அடையாளங்கள் அனைத்தும் இவரிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி அதை இனங்கண்டு அந்த அபூ தாலிப் அவர்களை அழைத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய தம்பியினுடைய மகன் அவர் எதிர்காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக, நபியாக வர காத்திருக்கின்றார். ஆகவே அவரை பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது என்று. எனவே யகூதிகளால், யூதர்களால் இவர்களுக்கு ஆபத்து வரும் என்று அந்த கிறிஸ்தவ ஃபாதர் புஹைரா என்பவரும் அவர்கள் உடனடியாக அந்த ஷாம் தேசத்தில் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போன அந்த அபூ தாலிப் அவர்கள் உடனடியாக தன்னுடைய வியாபாரத்துடைய விடயத்தை நிறுத்திக் கொண்டு மக்காவுக்கு திரும்பி விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 வயதில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வியாபார பொருட்களை மேற்கொண்டு அவர்கள் வியாபாரத்தை மேற்கொள்கின்றார்கள். அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய அடிமை மசீரா என்று சொல்லக்கூடிய
அவரையும் துணையாக அனுப்புகின்ற போது அந்த வியாபாரத்தில் அந்த அடிமை மசீரா என்ற அடிமை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தையும் கண்டுவிட்டு அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே வந்து அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்கள் வியாபாரம் செய்து கொண்ட விதம், அவர்களுடைய நாணயம், உண்மை தன்மை, இவைகள் அனைத்தையும் அவர் விளங்கப்படுத்தி காட்டுகின்றார். அதற்கு பின்னால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கணவன் இழந்த நிலையில் இருந்தும் பல செல்வந்தர்கள் அவர்களை திருமணம் பேசியும் கூட அவர்கள் திருமணத்துக்கு விரும்பாத சந்தர்ப்பத்தில் இப்படியான நிலைமையை கண்டு அவர்கள் மீது பாசம் ஏற்பட்டு அவர்களை திருமணம் முடிப்பதற்கு அவர்களே சொல்லி அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 25வது வயதிலே திருமணத்தை முடிக்கின்றார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணிகம், வியாபாரத்தினுடைய தொடர்பு அமைப்புகள் மிகவும் நாணயமாக, உண்மையான அமைப்பில், எந்த அமைப்பில் வியாபாரத்தை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த விதத்தில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கண்டு அவர்களும் தங்களுடைய வாழ்க்கை துணைவராக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே அவருடைய வாழ்க்கையில், மக்காவினுடைய வாழ்க்கையில் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னதாகவே அவர்கள் அல் அமீன், நம்பிக்கையாளர் என்ற பட்டத்தையும், அஸ்ஸாதி, உண்மையாளர் என்ற பட்டத்தையும் அவர்கள் பெற்றார்கள். இவர்கள் அந்த மக்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை அறிந்து விளங்கி அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த பட்டம்தான் இந்த பட்டம். ஆகவே அல்லாஹ் தஆலாவியர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய வணிகம் என்பது, வியாபாரம் என்பது அது ஹலாலான அமைய வேண்டும். அதில் குறிப்பிட்ட சில நிபந்தனைகள் உள்ளடக்க பெற்று அந்த வியாபாரம் அடையுமாக இருந்தால், அந்த நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது ஹலாலான வியாபாரமாக, அது நமக்கு அனுமதிக்கப்பட்ட வியாபாரமாக, இலாபத்தை ஈட்டி தரக்கூடிய வியாபாரமாக, அதன் மூலம் கிடைக்கின்ற லாபமும் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை தரக்கூடிய வியாபாரமாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நாம் விளங்கிக் கொள்வது கட்டாயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் மனமானவன், லா யக்பலு இல்லா தய்யிபா, அவன் நல்லதையே, நல்ல மனமானதையே அவன் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான், அதைத்தான் அவன் ஒப்புக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கின்றான். வ அன்னல்லாஹ அமரல் முஃமினீன, முஃமின்களுக்கு, நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஏவியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத், ரசூல்மார்களே நீங்கள் நல்லவற்றை உண்டு கொள்ளுங்கள், வஅமலு ஸாலிஹா, நீங்கள் சாலிஹான அமலையும் செய்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இங்கு ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்ன விதத்தையும் இங்கு சொல்லி காட்டிவிட்டு, யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத், நல்லவற்றையே உண்டு கொள்ளுங்கள். இதிலும் ஹலால், சுத்தமாக இருக்கக்கூடிய ஹலாலான உணவை உண்ண வேண்டும் என்று ரசூல்மார்களுக்கும் அல்லாஹு தஆலா கட்டளை இருக்கின்றான். அதே போன்று மூமின்களுக்கும் அல்லாஹு தஆலா கட்டளையாக சொல்றார். இந்த இடத்திலும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு கடைசியாக சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொல்லுவது வஅமலு ஸாலிஹா, சாலிஹான அமல்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று இங்கு அல்லாஹு தஆலா சொல்லுவதன் மூலம் இந்த முஆமலாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணவுக்கும் கொடுக்கல் வாங்கலுடைய விடயத்துக்கும் அதே போன்று இபாதத்துக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை போன்று அல்லாஹு தஆலா இங்கு சொல்லுகின்றான். எனவே நல்ல உணவை உண்டு தங்களுடைய உடலை சரியாக அமைத்துக் கொண்டு, ஆரோக்கியத்தை உருவாக்கி கொண்டு, உடலினுடைய சக்தியை உருவாக்கி கொண்டு நீங்கள் சாலிஹான அமல்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று இங்கே அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மினத் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் என்று முன்னால் சொல்லப்பட்ட அந்த வசனத்திலும் இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். இந்த ஹதீஸினுடைய தொடரில் கடைசியாக சொல்லுகின்ற போது ஒரு மனிதனுடைய நிலைமையை விளங்கப்படுத்துகின்றார்கள். சும்மர் ரஜுல் யுதீலு ஸஃபர ஷஅதன் குபரா யமுத்து யதைஹி இல ஸமாய் யா ரப் யா ரப்,
இந்த இடத்திலே ஒமத்அமுஹு ஹராம் ஒமஷ்ரபுஹு ஹராம் மல்பசுஹு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யஜாபு லிதாலிக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சொல்றார். அதாவது முன்னால் குலூ மினத் த்வய்யிபாத்தி, நல்ல சுத்தமான ஹலாலான உணவை உண்ண வேண்டும், அதே போன்று அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த இடத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த விடயத்துக்கு எதிர்மறையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கின்றோம். அதாவது ஒரு மனிதன் நீண்ட ஒரு பயணம் செய்கின்றான். அந்த நீண்ட பயணம் செய்து அந்த பயணத்தினுடைய களைப்பினால் அவனுடைய மேனியெல்லாம், அதாவது தலை பரட்டையாக நிலைமையில் இருக்கிற போது, அதே போன்று தலையிலே தூசிகள் படிந்த நிலைமையில் இருக்கின்றான். இந்த நிலைமையில் அந்த ஒரு மனிதனை பார்க்குகின்ற போது கவலை ஏற்படும். அவனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். ஆனால் அவனுடைய நிலைமை எப்படி என்று சொன்னால், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவனுடைய குடிப்பு ஹராமாக இருக்கிறது, அவனுடைய ஆடை ஹராமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஹராமான உணவை ஊட்டி அவனுடைய உடலை வளர்த்த வண்ணம் இருக்கின்றான். அப்படியாக இருக்கின்ற நிலைமையில் எவ்வளவுதான் அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ கேட்டாலும் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு எப்படி அல்லாஹு தஆலா துஆவுக்கு பதிலளிக்கப் போகின்றான் என்று இந்த இடத்திலே சொல்லுகின்றார்கள். எனவே நாம் செய்கின்ற இபாதத்துக்கு மிக முக்கியமாக ஹலாலான உணவு, ஹலாலான உடை, ஹலாலான இடம், அதே போன்று தன்னுடைய உடல் ஹலாலான இங்கு நிபந்தனையாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இபாதத்துக்கும் இதே போன்று கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய இந்த வியாபாரம், அதே போன்று வணிகம் போன்ற இந்த விடயத்துக்கும் இரண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக ஹலாலான வியாபாரம், அதாவது நமக்கு நாம் ஈட்டுகின்ற இலாபங்கள் ஹலாலான முறையில் அமைய வேண்டுமாக இருந்தால் அந்த வியாபாரத்தில், அந்த வணிகத்தில் சில நிபந்தனைகள், அதனை கடைபிடிப்பது மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. எனவே சுமார் கிட்டத்தட்ட 7 நிபந்தனைகளை இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த 7 விடயங்களும் கடைபிடிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய வியாபாரம் ஹலாலானதாக இருக்கும். அதனால் கிடைக்குகின்ற இலாபம் மிகவும் நமக்கு பரக்கத்து பொருந்தியதாக, நமக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். நாம் செய்கின்ற இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது காரணியாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது, மார்க்கம் எதை ஹராமாக்கியதோ அப்படியான விடயத்தில் வியாபாரத்தை மேற்கொள்ளாமல், எதில் ஹலால் ஆக்கி இருக்கிறதோ, ஆகுமாக்கி இருக்கிறதோ, ஆகுமாக்கிய விடயத்தில் நாம் அதை மேற்கொள்ளுவது கட்டாயமாக இருக்கின்றது. ஆகவே ஹராமான ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அதாவது சுத்தம் இல்லாத ஒரு பொருள், உதாரணமாக சாராயம் போன்ற நஜிசான பொருட்கள், இவைகளை வியாபாரம் மேற்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அதில் கிடைக்கின்ற இலாபம் நிச்சயமாக பரக்கத்துக்குரியதாக, தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியதாக அது இருக்க மாட்டாது என்பதை இந்த இடத்திலே கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆகவே இது முக்கியமாக இஸ்லாம் ஹராமாக்கிய பொருள்களிலிருந்து விட்டு ஹலாலாக்கிய பொருட்களிலேயே வியாபாரத்தை மேற்கொள்வது முதலாவது நிபந்தனையாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. இரண்டாவது, அல்லா யகுஷ வலா யஹூன், அதிலே மோசடி, சதி என்ற அடிப்படையில் எந்த வியாபாரத்தையும் மேற்கொள்ளக்கூடாது. நிச்சயமாக நாம் ஒருத்தருக்கு வாங்கக்கூடிய வரக்கூடியவருக்கும் அதே போன்று விற்கக்கூடியவராக இருந்தாலும் அவர் சதி செய்து ஒரு பொருளை விற்கவும் கூடாது, மோசடி செய்து பொருளை விற்கவும் கூடாது. அதாவது ஒருவரை ஏமாற்றி சதி செய்யில் ஆழ்த்தி அந்த பொருளை வாங்கவும் கூடாது. வாங்குவதோ விற்குவதோ எதுவாக இருந்தாலும், வாங்குவதும் விற்பதும் எதுவாக இருந்தாலும் அதிலே மோசடியை மேற்கொள்ளுகின்ற விதத்தில் அமையக்கூடாது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் இந்த விடயங்களை. மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் இதிலே மோசடி செய்கின்றார்களோ அவர்கள் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று தெளிவாக சொல்லி காட்டிவிட்டார்கள். ஆகவே மோசடி என்பது எந்த வியாபாரத்தில் மேற்கொள்ளப்படுகின்றதோ அதனால் கிடைக்கின்ற இலாபங்கள்
நிச்சயமாக எந்த வகையிலும் பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்க மாட்டாது. நம்முடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தடையாக அமையும் என்பதை இந்த இடத்திலே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று மூன்றாவது, அல்லா யஹ்தகிர, பதுக்கல் அமைப்பை மேற்கொள்ளக்கூடாது. வியாபாரவுடைய விஷயத்துல பதுக்கலுடைய அமைப்பில் அதாவது மேற்கொள்ளக்கூடாது. ஹராம், அவ்வாறு வியாபார பொருட்களை பதுக்கி வைப்பது என்பது அது ஹராமாக இருக்கின்றது, ஹராமான ஒரு விடயம் என்பதை இந்த இடத்திலே நிச்சயமாக நாம் தெளிவாக விளங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா யஹ்தகிரு இல்லா ஹாதிஉன், தவறழைத்தவன் தான் ஒரு பொருளை அவன் பதுக்கி வைத்துக் கொள்வான் என்பதை இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளங்கப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். வவஸஃப அல் முஹ்தகிர் பிஅன்னஹு ஹாதிஉன் ஃபல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஸஅஃப ஃபிர்அவுன் வ ஹாமான் வ ஜுனூதஹுமா. இந்த இடத்திலே தவறழைத்தவர்கள் என்று சொல்லி காட்டுகின்ற போது அல்லாஹு தஆலா தவறழைத்த அதாவது சமுதாயத்தை சொல்லி காட்டுகின்றான். ஃபிர்அவுன், ஹாமான், அவனுடைய படைகள் போன்றவைகளை இந்த இடத்திலே சொல்லி காட்டிவிட்டு பிஅன்னஹும் கானூ ஹாதிஈன், அவர்கள் தவறிழைத்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி காட்டி, எனவே பதுக்கல் வியாபாரத்தை மேற்கொள்பவர்கள் தவறிழைப்பவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த கருத்தின் பிரகாரம் பார்க்கின்ற போது ஃபிர்அவுன், ஹாமான், ஜுனூத் அவருடைய படைகளில் சார்ந்தவர்கள் என்பதை போன்று இங்கே அல்லாஹு தஆலா தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். இன்ன ஃபிர்அவுன வ ஹாமான வ ஜுனூதுஹுமா கானூ ஹாதிஈன் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையில் தெளிவாக சொல்லுகின்றான். ஃபிர்அவுன், ஹாமான் அவருடைய இருவருடைய படைகளும் கானூ ஹாதிஈன், தவறழைக்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். அதே போன்று நான்காவது விடயம், அல்லா யஹ்லிஃப காதிபா, ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுகின்ற போது அதிலே பொய் சத்தியம் மேற்கொள்ளக்கூடாது. பொய் சத்தியத்தை பண்ணி அந்த இடத்திலே அந்த பொருளை எப்படியாவது விற்பதற்கு நாம் முனைகின்றோமே, அது நிச்சயமாக ஒருபோதும் எந்த பிரயோசனத்தையும் தரமாட்டாது. பல் யஜ்தனிபு அன் யஹ்லிஃப ஹத்தா வலவ் கான சாதிகா, எந்த அளவுக்கு என்று சொன்னால் பொய் சத்தியம் மட்டுமல்ல, உண்மைக்கு கூட சத்தியத்தை பண்ணக்கூடாது என்று இந்த இடத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. கதிரில் இம்கான், முடியுமான அளவுக்கு உண்மையான விடயத்துக்கு கூட சத்தியத்தை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உண்மைக்காக இருந்தாலும் நான் சத்தியம் பண்ணியது கிடையாது என்று அந்த அளவுக்கு சத்தியத்தினுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய பாரசுரமான விடயத்தை சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே வியாபாரத்தில் ஒருபோதும் பொய்யான சத்தியங்களை மேற்கொள்ளக்கூடாது. இது இப்போதான் வாங்கி வந்தது, இவ்வளவுக்குத்தான் வாங்கி தந்தோம், இவ்வளவுதான் நாங்கள் கொள்முதல் செய்திருக்கிறோம், உங்களுக்காக தருகிறோம் என்றெல்லாம் சில வார்த்தைகளை கூறி மக்களை, வருகின்ற முகவர்களை மாற்றுகின்ற அந்த விடயம் அந்த சத்தியத்தின் மூலம் வரக்கூடாது. இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் யமீனுல் காதிபா பில் யமீனில் குமூஸ் என்று சொல்கின்றார்கள். அதாவது பொய் சத்தியம் இருக்கின்றதே, அது மிகவும் பாரசூரமான ஒரு விடயத்தை கொண்டதாக இருக்கின்றது. அன்தகிமிஸ சாஹிபுஹா பில் இஸ்மி ஃபித் துன்யா வ பின் நாரி ஃபில் ஆகிரா. இந்த அளவுக்கு என்று சொன்னால் பொய் சத்தியம் பண்ணுபவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் பாவத்தில் மூழ்கடிக்க செய்து விடுகின்றான். அது மாத்திரமல்ல, மர்மையில் நரகத்தில் அப்படியே தாட்டி விடுகின்றான், மூழ்கடிக்க செய்து விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். வலா யன்துருல்லாஹு சாஹிபஹா, இவ்வாறு பொய் சத்தியம் பண்ணுபவர்களை அல்லாஹ் மறுமை நாளில் அவனுடைய ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்க மாட்டான். வஹிய தத்ருக்கு தியார் பலாகியா, இந்த அளவுக்கு என்று சொன்னால் பொய் சத்தியம் பண்ணி வியாபாரத்தை மேற்கொள்ளக்கூடிய அவர்களுடைய வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால் பலாகியா, அதாவது மலட்டுத்தனம் உள்ள வீட்டை போன்றிருக்கும். அதிகமான வியாபாரங்கள் கூட குறைய வியாபாரம் நடக்கும், ஆனால் பெரிய இலாபத்தை காணக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்திலும் அப்படியான சில பாதிப்புகள் வரக்கூடியதாக இருக்கும். எனவே தஹ்ரீபுல் புயூத், அவர்களுடைய வீடுகள் அப்படியே முற்றுமுழுதாக பாலடைந்த நிலைமையில் உள்ளதாக மாறிவிடும் என்று இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஐந்தாவது விடயம், அதாவது அல்லாஹ் யுக்லியல் அஷ்ஆர் அலல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு மத்தியில அவர்கள் அந்த பொருட்களுடைய வியாபாரத்தை விலைகளை, பொருட்களுடைய விலைகளை
அளவுக்கு அதிகமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு விலையை நிர்ணயிக்குமாக இருந்தால் அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட தாண்டி தாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த இடத்திலே பொருட்களுக்குரிய விலையை அதிகரித்து நாங்கள் இலாபத்தை மொத்தமாக பெற்றுக்கொள்ள திட்டமிடுகின்றோமே, இது மிகவும் பெரிய ஒரு ஆபத்தை உண்டுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. மாக்கல் இப்னு யஸார் ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவருடைய கடைசி கட்டத்திலே இருக்குகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை அவர்கள் சொல்லுவதற்காக சொல்லுகின்றார்கள், என்னை மக்களுக்கு மத்தியில் உட்கார வையுங்கள், ஹத்தா உஹத்திதகும் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஜ்லஸூஹு, என்னை மக்களுக்கு மத்தியில் உட்கார வையுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். ஃபகால சொல்லுகின்றார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தகல ஃபீ ஷைஇன் மின் அஷ்ஆரில் முஸ்லிமீன் லியுக்லியஹு அலைஹிம் கான அலல்லாஹி யஅகுதுஹு பிஅலமின் மினன் நாரி யௌமல் கியாமா. இந்த இடத்திலே சொல்கின்றார்கள், யாராவது முஸ்லிம்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையில் அவர் தலையீடு செய்து அதற்கு மாற்றமான சில முறைகளை கையாளுவார்களாக இருந்தால், அந்த விலைகளை அதிகரிக்க செய்வதற்கு அவர்கள் முறைகளை மேற்கொள்வார்களாக இருந்தால், அல்லாஹு தஆலாவிடத்திலேயும் அவர்களுக்கும் பாரிய ஒரு உடன்படிக்கை இருக்கின்றது, இடம் இருக்கின்றது. மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா அவர்களை பாரிய நரகத்தில் தள்ளிவிடக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லி காட்டுகின்ற போகிற போது அந்த இருந்த மக்கள் கேட்கின்றார்கள், ஃபகீர லஹு அஸமிஅத ஹாதா மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னதாக நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு கேட்ட போது அவர்கள் சொல்லுகிறார்கள், கைர மர்ரா, நான் பல தடவைகள் கேட்டிருக்கிறேன், அதனால் தான் ஒன்றல்ல ரெண்டல்ல பல தடவைகள் கேட்டிருக்கின்றேன், அதனால் தான் இதை சொல்லுகின்றேன் என்று சொல்லுகிறார்கள். இது அகமது என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் ஆறாவது எம்பகி ஐ இலக்கார், அதாவது ஒரு வியாபாரி ஒரு வணிகத்தை மேற்கொள்ளக்கூடியவர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாட வேண்டும். அவனுடைய ஜக்காத் கடமை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய திருப்தியை அவன் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஷைத்தான் வறுமையை எச்சரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அதாவது பணத்தை, அதாவது விசாலத்தை, செல்வத்தை அவன் வாக்களிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அஷைத்தான் யஅதிகுமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஅதிகுமுல் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضலா. ஷைத்தான் வறுமையையும் கெட்ட காரியங்களையும் உங்களுக்கு ஏவி வறுமையை அவன் வாக்களிக்கின்றான். ஆனால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பாவ மன்னிப்பு, பெரும் பெரும் கொடைகள் இருக்கின்றது என்று உங்களுக்கு வாக்களிக்கின்றான். ஆகவே அந்த அமைப்பில் உங்களுடைய கடமைகளை மீட்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே ஒருபோதும் நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை அல்லாமல் நாம் செய்கின்ற வியாபாரம், எங்களுடைய வளமையாக செய்கின்ற அந்த அன்றாட ஐங்கால தொழுகைகளுக்கோ ஏனைய வணக்க வழிபாடுகளுக்கோ தடையீடாக அது அமைந்துவிடக் கூடாது என்பதை இந்த இடத்திலே நாம் நினைவில் கொள்வது அவசியமாக இருக்கின்றது. அதனால் வரக்கூடிய இலாபங்களில் இருந்து ஜக்காத்துடைய கடமைகள் இருந்தால் அந்த கடமைகளை மேற்கொள்வது மிக பொறுப்பான ஒரு கட்டாயம். நாம் செய்கின்ற வியாபாரம் ஹலாலான. யஜிபு அல தாஜில் முஸ்லிம் அல்லா துஷ்கிலஹு திஜாரத்துஹு அன் வாஜிபாத்திஹி தீனியா. இஸ்லாமிய கடமைகளில் வேண்டும். வியாபாரத்தில் செய்கிறோம் என்பதற்காக வேண்டி முதலான வணக்கங்களை, பிரதான தொழுகைகளை பாழாக்கி கதாவாக்கி விடக்கூடிய விதத்தில் அவருடைய வியாபாரம் அமைந்துவிடக் கூடாது. எனவே இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இருக்குமாக இருந்தால் மேலே சொல்லப்பட்ட இந்த 7 விடயங்களையும் சரியான முறையில் பேணி எந்த வியாபாரத்தில் மேற்கொள்ளப்படுகின்றதோ இதைத்தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியாபாரத்தில் மேற்கொண்டார்கள். அதை நாங்களும் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த கடமைகளை முழுமையாக பின்பற்றி நாங்கள் நல்ல முறையில் தங்களுடைய வியாபாரத்தை இலாபமான அமைப்பாக ஆக்கி அந்த இலாபத்தின் மூலம் நாம் பெறுகின்ற உடல், அதாவது சக்தியை அல்லாஹு தஆலா வல்லநாயன் நம் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி அவர்களுக்கு ஜஸாகுமுல்லாஹ் ஹைரன், மனமார்ந்த நன்றிகள். ஃபாரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எடுகேஷன் என்ற எமது அமைப்பினால் முதலாக நடத்தப்பட்டு வருகின்ற ஜூம் செயலினூடாக நடத்தப்பட்டு வந்த இன்றைய தலைப்பானது நபிகளாரும் வணிகமும் என்ற தலைப்பில் மிக அழகிய முறையில்
உண்மையிலே வணிகம் என்பது இஸ்லாமிய நோக்கில் என்ன? நபிகளாரும் இஸ்லாம் கூறும் வணிகம் என்ற விடயம் என்ன? வணிகத்தின் முக்கியத்துவம் என்ன? அந்த வணிகமானது இஸ்லாத்திய ரீதியில் இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற அனைத்து முறையிலும் மிக அழகான இந்த விரிவுரையை நடத்திய வளவாளர் ஷேக் ஹலீலுர் ரஹ்மான் ஃபலாஹி அவர்களை இடத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே இன்றைய வளவாளரான மௌலவி அவர்களுக்கு ஒரு விசேடமாக நாம் சில விஷயங்கள் கூற வேண்டும். விசேடமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். உண்மையிலே எங்களுடைய இந்த ஃபயர் அமைப்பானது உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை சிறந்த முறையில் அன்று முதல் இன்று வரை இந்த நிமிடம் வரை எமக்கு அனைத்து விடயத்திலும் ஒத்துழைப்பு வழங்கிய சஞ்சிகை ரீதியாகவும் சரி, இது போன்ற சொட்டு நிகழ்வுகள் சரி, பல போன்ற ஆக்கங்கள் உருவாக்குவது போன்ற அனைத்து விடயத்திலையுமே எமக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் ஒருவராக மௌலவி அவர்கள் காணப்படுகிறார்கள். எனவே நாம் இந்த இடத்தில் நம்முடைய நிர்வாகம் சார்பாக, ஒருங்கமைப்பாளர்கள் சார்பாக, நம்முடைய ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எடுகேஷன் என்ற உறுப்பினர்கள் சார்பாக மிக மிக முக்கியமாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானாக முன்வந்து இந்த நிகழ்வை அவர்கள் நிகழ்த்தி தந்தார்கள். மிக சிறப்பாக இருந்தது. எனவே அவருக்கு பூரணமான கூலி அல்லாஹு தஆலா நிச்சயமாக இன்மையிலும் மறுமையிலும் வழங்க வேண்டும் என்று நாம் துஆ செய்து கொள்கின்றோம். அடுத்ததாக இந்நிகழ்வுக்கு வருகை தந்த பார்வையாளர்கள், உண்மையிலேயே இலங்கையிலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, பல பகுதிகளில் இருந்தும் இந்நிகழ்வுக்கு பயன் பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக வருகை தந்து பூரணமான பயன்களை பெற்றுக் கொண்ட அனைவரையும் நாம் இவ்விடத்தில் நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இறுதியாக எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரையில் ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எடுகேஷன் என்ற என்னுடைய ஃபயர் அமைப்பானது கடந்த 2.5 வருடங்களாக சமூகத்தில் பல விடயங்களை மேற்கொண்டு வருகின்றது. நாம் வெளியிட்ட சஞ்சிகையும் சரி, சுவாலை என்ற நாமம் தாங்கி நாம் சஞ்சிகைகளை வெளியிட்டு வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அடுத்த சஞ்சிகையானது, அடுத்த தொடரானது இன்ஷா அல்லாஹ் மிக வெகு விரைவில் சீக்கிரமாக வெளிவர இருக்கின்றது என்ற ஒரு நற்செய்தியையும் நல்ல விடயத்தையும் இவ்விடத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு, இது போன்று பல சொற்பொழிவுகளையும் நிகழ்வுகளையும் செயலமர்வுகளையும் நாம் நடத்த உத்தேசிக்கின்றோம், நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது போன்ற இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் பல நிகழ்வுகளையும் சமூக ரீதியாக நடத்த இருக்கின்றோம் என்ற விடயத்தையும் இவ்விடத்தில் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்வை நாம் முடித்துக் கொள்கின்றோம். எனவே மீண்டும் ஒரு முறை வளவாளர் உட்பட கலந்து கொண்ட அனைவருக்கும், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி